சம்பந்தர் பாடின மாதிரி நான் 16,000 பாடல்கள் பாடணும் முருகா உண்மை எனக்கு அந்த அருளை கொடு அப்படின்னாக்கா. சம்பந்தர் யாரு? முருகப்பெருமான் தான் சம்பந்தர் அவதாரம் பண்ணாரு. அந்த புகழிவேந்தன் பாடின மாதிரி நான் உன்னை பாடணும் அப்படின்னாரா. 16,000 பாடல்கள் பாடினாரா. அதில் கிளியா மாறின பிற்பாடு கடைசியா, ஏன்னா அதை சொல்லினா தான் அதுவும் ஒரு முகாலவருக்கு போயிட்டாங்க. அதனால கிளியா மாறின பிற்பாடு அவர் பாடிய பாடல்கள் வந்து யாருக்கா தெரியுமா என்னன்ட்டு? திருப்புகழ் சபைக்கு போற மஞ்சள் அவங்க எங்க சரி. அதாவது என்னன்னா கிளியா மாறின பிற்பாடு ஏன் கிளியா மாறினான்ற கதையெல்லாம் அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் சொன்னா ரொம்ப நேரம், ஒரு நாளைக்கு அது வரைக்கும் வேணா ஒரு கதை சொல்றேன். அந்த கிளியா மாறின பிற்பாடு பாடிய பாடல்களுக்கு பேர் என்னன்னா கந்தர் அனுபூதின்னு பேர். அந்த கந்தர் அனுபூதியில 51 பாடல் இருப்பாங்க. அவர் பாடிய பாடல்கள் எத்தனை? 51 பாடல்கள். அந்த 51 பாடல்ல அறுபடை வீட்டுல ஒரு வீட்டை கூட பாட மாட்டேன், எதையுமே ஒரு பாடல. ஆனா ஒரே ஒரு பாடல்ல திருச்செங்கோட மட்டும் பதிவு பண்ணுறாரு. அந்த 51 பாடல்ல திருச்செங்கோடு எங்க இருக்குன்னு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா யாராவது? சேலம், ஈரோடு. ஈரோடு போனோமாக்கா அதுக்கு அடுத்து வந்து திருச்செங்கோடு. அற்புதமான இறைவன் வந்து சிவனும் பார்வதியும் பாதி பாதி உருவத்தோட நிற்கின்ற காட்சி கொடுக்கின்ற அர்த்தநாரீஸ்வர கோலம்னு பேர். அர்த்தநாரீஸ்வரரா காட்சி கொடுக்கிற இடம் வந்து திருச்செங்கோடு. அர்த்தநாரீஸ்வர கோலம் அது. அற்புதமா மணிமேல கோயில், அற்புதமான பாடல் பெற்ற சிவஸ்தலம். அந்த நாம வந்து சம்பந்தர் பெருமான் வந்து ஜுரம் வந்த போது பாடினாங்க பாரு. என்ன பாட்டுன்னு தெரியுமா? அந்த பாட்டு பாடிய ஸ்தலம் தான் திருச்செங்கோடு. திருச்செங்கோடுல தான் அதை பாடுறாரு. அந்த ஸ்தலத்தை மட்டும் இந்த கந்தர் அனுபூதியில அருணகிரிநாதர் பதிவு பண்றாரு. அறுபடை வீடு இருக்கு. முதல்ல என்ன படை வீடு? திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, அதுக்கப்புறம் சுவாமி மலை, அதுக்கப்புறம் தணிகை மலை, அதுக்கப்புறம் பழமுதிர் சோலை. இந்த ஆறு படை வீடுன்றோம். அதில் ஒன்று கூட பாடல வருது. இந்த 51 பாடலில் ஒரு பாடலில் மட்டும் திருச்செங்கோட பாடுறாரு. ஏன் பாடினாருன்னா அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அந்த கதையை மட்டும் நீங்க பாடலாம். அதாவது என்னன்னா கலியுகம் பிறக்க போது. இப்ப கலியுகம் பிறந்து எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 5125 வருஷம் ஆச்சு கலியுகம் பிறந்து. இப்போ இந்த பிரசன்ட்ல 24-25 5125ஆம் ஆண்டு கலியுகம் பிறந்து. இப்போ அதுக்கு ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் சித்தர்கள்லாம் வந்து, அதாவது என்னன்னா சதுரகிரி மலையில போகர் தலைமையில எல்லாரும் ஒரு மீட்டிங் ஒன்று போடுறாங்க. ஏன்னு சொன்னமாக்கா, முதல் யுகம் வந்து கிருதா யுகம்னு பேரு, 2வது யுகம் திரேதா யுகம்னு பேரு, 3வது யுகம் துவாபர யுகம்னு பேரு, 4வது பிறக்க போற யுகம் கலியுகம்னு பேரு. அந்த கிருதா யுகத்துல அதாவது என்னன்னா தர்ம தேவதை அப்படிங்கிற அந்த தர்ம தேவதை அப்படி நாம வந்து ஒரு பசுமாடா வச்சுப்போம், அதை காமதேவன்னு வச்சுப்போம். தர்ம தேவதைய ஒரு காமதேவன் இருக்கும் பொழுது அந்த கிருதா யுகத்துல அப்படி 4 காலில் கம்பீரமா நடந்து போய்க்குதான் தர்ம தேவதை. ஏன்னா கிருதா யுகத்துல கெட்டவங்களே கிடையாதான், எல்லாமே நல்லவங்க. 100% நல்லவங்களாவே வாழ்ந்தாங்க. ஆமா, ஒரு 2000 ரூபாய் நோட்டை போட்டு போடணும்னு வச்சுக்க, அப்ப கிடையாது, பண்ண மாட்டிட்டான். இருந்தாலும் ஒரு 2000 ரூபாய் பொருளை போட்டு போடணும்னு வச்சுக்க, நீ 10 நாள் கழிச்சு திரும்பி வந்தீங்கன்னா கூட நீ எடுக்கிற வரைக்கும் அது யாரும் போட மாட்டாங்க. அந்த மாதிரியா இருந்த காலம் அந்த கிருதாயுகம்னு பேரு. அந்த தர்ம தேவதைங்கிற மாடு வந்து அப்படியே 4 காலில் கம்பீரமா நடந்துதான். அதுக்கு அடுத்த யுகம் இருப்பது திரேதா யுகம். அந்த யுகத்துல ராமாயணம் நடந்தது. திரேதா யுகத்துல அது கிட்டத்தட்ட நடந்து ஒரு 7200 வருஷத்துக்கு மேல ராமாயணம் நடந்தது. அந்த யுகத்துல 90% நல்லவங்க, ஒரு 10% மட்டும் கெட்டவங்க. அரக்கர்கள். யாரு அரக்கர்கள்?
ராமாயண காலத்துல அரக்கர்கள் யாருமா? ராவணன் குழு அரக்கர்கள். அவங்க 10% லங்கையில மட்டும்தான் அரக்கர்கள். மீதி நாடு ஃபுல்லா வந்து 90% நல்லவங்க வாழ்ந்த இடம். அப்போ அந்த தர்ம தேவதையுடைய பசுமாட்டுக்கு ஒரு கால் வண்டி போச்சான். திரேதாயுகத்துல கொஞ்சோண்டு அரக்கர்கள் இருந்ததுனால ஒரு கால் வண்டி போச்சான். அதுக்கு அடுத்த யுகம் இருக்கு பாரு, துவாபர யுகம்னு பேரு. அது வந்து மகாபாரதம் நடந்த காலம். அது மகாபாரதத்துல நல்லவங்கன்னு பார்த்தா கொஞ்சோண்டு, கெட்டவங்கன்னு பார்த்தா நிறைய. 5 பேர் தான் நல்லவங்க. பஞ்ச பாண்டவர்கள்லாம் கிருஷ்ணரும் நல்லவங்களாம். இந்த பக்கம் 100 பேரு துரோணருடைய சகோதரர்கள் கௌரவர்கள், அவங்க கெட்டவர்கள் அத்தனை பேரும். துவாபர யுகத்துல எப்படி ஆகி போச்சு? 90% நல்லது இருந்தது, 10% கெட்டது இருந்தது போன யுகத்துல. இந்த யுகத்துல 90% கெட்டதாகி போச்சு, 10% நல்லதா இருக்குது. அப்ப அந்த தர்ம தேவதனுடைய 2வது கால் ஒழிஞ்சு போச்சான். எப்போ? துவாபர யுகத்துல. ஏன்னா கெட்டவர்கள் நிறைய ஆயிட்டாங்க. ஆனாலும் கெட்டவனை பார்த்தோம்னா கெட்டவன் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருந்துதான் அதுக்கு அடுத்த காலம் கலியுகம் பிறக்க போகுது. கலியுகத்துல நல்லவன் யாருன்னு தெரியல. கலியுகத்துல நல்லவன் யாருன்னு தெரியல. அதை ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, ஒரு சாமியார்கிட்ட போய் பல காலங்கள் இருந்த பிற்பாடு, சி இவ்வளோ கேட்டவனா இவங்கிட்ட போய் நம்ம சாமியாருன்னு போய் காலை விழுந்து வாங்கி நின்று நினைச்சுன்னு வந்தாலும் அந்த மாதிரியான காலம் இந்த காலம். தர்ம தேவதைங்கிற அந்த பசுமாட்டுக்கு 3 காலம் வட்டி போச்சான். இந்த கலியுகத்துல ஒத்த காலில் நடக்கவே முடியாத, எகிரி எகிரி குதிதான், நடக்கவே முடியல. அந்த மாதிரி சூழ்நிலையில கலியுகம் பிறக்க போகுது. கலியுகம் பிறக்கிறதுக்கு ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி போகர் தலைமையில சதுரகிரியில ஒரு மாநாடு போடுறாங்க. நாம கலியுகம் இந்த மாதிரி நல்லவனை யாருன்னே தெரியாத அளவுக்கு பசுத்தோல் குடியா இருப்பாங்க எல்லாரும். அதனால வந்து நாம ஏதாவது ஒரு மக்களுக்கு ஒரு நல்லவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது செய்யணும் அப்படின்ற போது அற்புதமான ஒரு இறைவனை பிரதிஷ்டை பண்ணமாக்கா அவருடைய அபிஷேக நீரையும் அபிஷேக தீர்த்தத்தையும் எல்லாரும் சாப்பிட்டாங்கன்னா புனிதம் அடைவாங்க, பூரணத்துவம் அடைவாங்க, பாவங்கள்ல இருந்து விடுபடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு இறைவனை பிரதிஷ்டை பண்ணலான்னு எல்லாரும் குழு போட்டு மாநாடு போட்டு பேசும்பொழுது அப்ப எல்லாரும் சொன்னாங்களா, நீங்க தான் எங்களுக்கெல்லாம் ரொம்ப உயர்ந்த குருநாதர் யாரு போகல, அதனால நீங்களே ஒரு அந்த மாதிரி ஒரு இறைவனை பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, நவ பாஷாணத்துல முருகப்பெருமானை தயார் பண்ணலாம், வேலு கிடையாது தண்டத்தோட ஒரு முருகப்பெருமானை தயார் பண்ணணும்னு சொல்லி நவ பாஷாணத்துல 2 பாஷாணம் 9 விதமான விஷ மூலிகைகள் இருக்கு. முதல்ல 9 மூலிகையை கண்டுபிடிச்சிட்டாரு. 2 மூலிகை எடுக்கிறாரு. ஒண்ணு உருக்கி சாராக்கிட்டாரு கசக்கி. 2வது மூலிகையை எடுத்து கசக்கி சாராக்கும் பொழுது அதுல போட்ட உடனே இப்ப 4 நல்லா கொச்ச பால்ல ஒரு எலுமிச்சை மரத்தை சொல்லி விட்டா ஆகும், திரிஞ்சு போயிடும், கெட்டு போயிடும். ஆனா கெடை வச்சு நம்ம என்ன பண்றாங்க, பன்னீர் செய்யறோம். இப்போ அது வேற. ஆனா அதுல என்ன ஆகி போச்சுன்னா, போட்ட உடனே இந்த சாரை பிழிஞ்சாரு பாரு, ஒரு மூலிகை எடுத்து 2வது மூலிகையில கலந்து உடனே கெட்டு போச்சு. அந்த மூலிகை திரிஞ்சிடுச்சு. நவ பாஷாணத்துல 2 பாஷாணத்தை சேர்த்தாலே திரிஞ்சு போச்சு. அப்போ இவர் முருகப்பெருமான நினைக்கிறாரு, பகவானே நான் 9 விதமான அந்த பாஷாணங்களை கொண்டு உன்னை தயார் பண்ணி உன்னை சிலை வடிக்கலாம்னு நினைச்சேன்னா 2 மூலிகையை கலக்கும் பொழுது கெட்டு போச்சு, என்ன பண்றதுன்னு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி முருகப்பெருமானை வேண்டாம். அப்போ பழனி மலையில ஒண்ணுமே கிடையாது, மலை மட்டும்தான் இருக்குது. பழனி மலையில நீ போய் பழனி மலையில போயிட்டு ஒரு 48 நாள் வந்து அந்த தவம் பண்ணி நீ உக்காந்திக்கிற இடத்துக்கு இவனுக்கு எதிரில் வந்து ஒரு செடி முளைக்கும். 48 நாள்ல ஒரு செடி முளைச்சி அந்த செடி வந்து அப்படி வளர்ந்து பூ பூக்கும். பூ பூத்தோடனே அந்த பூவை இலையை எடுத்தாந்து இந்த மூலிகை கூட கலையை உனக்கு அற்புதமான ஒரு திரவம் கிடைக்கின்றார் முருகப்பெருமான். அவர் வந்து 48 நாள் பழனி மலை மேலே போய் தவம் இருக்காரு. போகர் தவம் இருக்கும்போது அவருக்கு எதிரில் ஒரு செடி வளர்ந்துதான், பூ பூத்துதான். முருகப்பெருமானை வணங்கிட்டு அந்த செடியை பூ இலையை எடுத்தாந்து முதல்ல வந்து ஒரு பாஷான இதுவை கசைஞ்சு சாறு எடுத்தாரு. எடுத்துட்டு இந்த பூ இலைய தந்தாரு,
அதை கசக்கி அதை விட்டாரு. விட்டுட்டு இன்னொரு பாட்டாந்து அதில் கலந்த உடனே அருமையாக இது கிடவே இல்லை. ஆஹா அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து 9 பாட்டானத்தையும் எடுத்து சாராய்க்கு ஒன்றா கலக்கிறாரு. இந்த செடி பூ இலையோட உதவியோட கலந்த உடனே அற்புதமான ஒரு திரவம் தயார் பண்ணிட்டார். பண்ண உடனே இப்போ இதை சிலையாக வடிக்கிறோமே, ஒரு முருகப்பெருமான் மோல்டு ஒன்று தயார் பண்ணி தலையில் ஒரு வாட்டை வச்சு மோல்டு விட்டோம். பார்த்துருக்கீங்களா? யார் யாரெல்லாம் பார்த்துக்கிறீங்க மோல்டு விட்டு? அந்த மாதிரி தயார் பண்ணி வச்சு இவர் என்ன பண்ணாரு, அந்த நவ பாஷாணத்தை எடுத்து ஊற்றினார். பேர் ஊற்றின உடனே ஃபுல்லாக வண்டி ரொம்பிடுச்சு. மீதி பாதி அப்படியே இருக்குது திரவம். ஒரு அந்த சிலைக்கு போக மீதி பாதி திரவம் அப்படியே இருக்குதுன்னு இதை என்ன பண்ணலான்ற போது, அப்போ நாம் இன்னொரு சிலை பண்ணிடலான்னு சொல்லி அதே மாதிரி இன்னொரு முருகப்பெருமானை தயார் பண்ணி இன்னொரு மோல்டை பண்ணி அதில் ஊற்றினார். கரெக்டாக 2 சிலைகள் கரை சரியாகிட்டாது. அந்த நவபாஷான திரவம் சரியானவுன்னா அந்த பூமியில் போட்டு பொதிச்சு வச்சுட்டு பல காலங்கள், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது சித்தத்தில். அதன் பிரகாரம் அந்த காலம் கழிஞ்ச உடனே அதை வெளியில் எடுத்தோமாக்கா அற்புதமாக வெள்ளை வெளியேருந்து 2 முருகப்பெருமான் வராங்க, தண்டத்தோடு நிற்கிறாங்க. இது மொத்தமாக பாஷாணம். அதனால் இதை அப்படியே பயன்படுத்தினா நமக்கு நோய் வந்துடும். அதனால் என்ன பண்ணுறாரு, இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ண உடனே அவர் இன்னொரு 3 மூலிகையை அவருக்கு அறிவிக்கிறாராம். யாருக்கு? போகருக்கு. போய் அந்த 3 மூலிகையை எடுத்துகிட்டு சாறு புழிஞ்சு இவர் மேலே ஒரு முருகர் மேலே தடவுறாரு. தடவுனோன்னா அதை ஆறிச்சு காஞ்ச உடனே திருப்பியும் தடவுறாரு. இப்படியே கோட்டிங் கொடுப்பாங்க பாரு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த தேக்கங்கதுவுக்கெல்லாம் என்ன கொடுப்போம், வார்னிஷ் கொடுப்போம். என்ன பண்ணுவோம்னா, முதல்ல ஒரு எமரி போட்டு தேய்ப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு வாட்டி அடிப்பாங்க, அப்புறம் திருப்பி ஒரு வாட்டி தேய்ப்பாங்க, திருப்பி அடிப்பாங்க. இப்படியே ஒரு 5-6 வாட்டி அடிச்ச உடனே நம்ம முகம் பார்க்குற அளவுக்கு அதில் ஷைனிங் கிடைக்கும். அந்த மாதிரி இவர் அந்த 3 மூலிகைகளை எடுத்தாந்து அவர் உடம்புல தேய்ச்சி கோட்டிங் கொடுத்தாராம். கொடுத்த உடனே வெள்ளையா இருந்த முருகர் கருப்பா மாறிட்டார். அவரை எடுத்தும் போய் பழனியில பிரதிஷ்டை பண்றார். அற்புதமாக நவ பாஷாணத்துல மேல 3 மூலிகை கலந்து அதை யார் யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக தீர்த்தத்தை சாப்பிடுகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் நோயே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அதை அவங்க அந்த குழுவில் ஒரு குழு என்ன பண்ணிட்டாங்க, சொர்ணி ஏற்றி வியாபாரம் ஆகிட்டாங்க. அந்த முருகரை எலும்பு தோல்மா ஆகிட்டாங்க அந்த பயணிக்கிற முருகரை இன்னைக்கு. அப்புறம் எம்ஜிஆர் பீடியில் போய் எல்லாரும் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண உடனே எம்ஜிஆர் தான் அதை தடுத்து நிறுத்தி முதல்வராக இருக்கிற போது இனிமேல் இவருக்கு அபிஷேகமாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்து பக்கத்தில் வச்சுட்டாங்க. வச்சுட்டு வேற ஒரு முருகரை வச்சு அவருக்கு தான் அபிஷேகம்லாம், இவருக்கு மட்டும் அலங்காரம் மட்டும்தான் பண்ணுவாங்க. 1978 அபிஷேகமே இல்லாத நிற்கிறாரு பழனி முருகர். பாதி தான் நிற்கிறாரு அவரு, எலும்பு தோல்மா. இப்போ சவளை நோய் வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியா இருக்கிறாரு. அந்த மாதிரி ஆக்கி விட்டானுங்க அவரை. அப்புறம் இந்த இன்னொரு முருகர் இருந்தார் பாரு, இவருக்கு போட்டி கொடுக்க முனைப்படும் பொழுது அவருக்கு இறைவன் சித்தியை கொடுத்துட்டாரு. அவருக்கு சித்தியை அடைஞ்சிட்டாரு. சித்தியை அடைஞ்சிட்ட உடனே இந்த மூலிகையை எட்டாந்து அதை தடவி அதை தயார் பண்ணுறதுக்கு ஒரு சித்தர்கள் கூட தெரியல என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த அப்படியே வெள்ளையா இருக்கிற முருகரை எடுத்து போய் திருச்செங்கோட பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. இது நடந்து கிட்டத்தட்ட 5500 வருஷம் ஆச்சு. பழனியில ஒரு முருகர் இருக்கிற மாதிரி திருச்செங்கோடுல ஒரு முருகர் இருக்காரு. அவருக்கு செங்கோட்டு வேலை 2 பேர். சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சார்ந்துடை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. அருணிநாதர் பாடுறார் செங்கோட்டு கந்தனை. அந்த மாதிரி போகர் செஞ்ச அந்த இன்னொரு சிலை எங்க இருக்கு, திருச்செங்கோடுல இருக்கு. இவருக்கு அந்த மூலிகை சாறு தடவாத்தினால அப்போ அவர் சொல்லிட்டாரு, இதை யாரும் அபிஷேகம் பண்ணி இந்த தீர்த்தத்தை உடம்புல பட்டுதுன்னா நோய் வந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே 5000 வருடமாக அபிஷேகமே இல்லாத இருக்கிற ஒரு முருகப்பெருமான் யாருன்னா அந்த திருச்செங்கோட்டு வேலவர் தான். அவருக்கு வெறும் அலங்காரம் மட்டும்தான் பண்ணுவாங்க, அபிஷேகம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான், அப்படியே வெள்ளை இருப்பார். போனீங்கன்னா ஒரு வாட்டி போய் பாருங்க. போகர் செஞ்ச சிலை 5500 வருஷத்துக்கு முன்னாடி
செஞ்ச சிலை. ஒரு சிலை திருச்செங்கோடுல இன்னமும் அப்படியே தேயாம, இவனை தேய்ச்சி பாதி ஆகிட்டாங்களா, அவரு தேயாம அப்படியே மெருகு குலையாம நிக்கிறாரு. அற்புதமா இருப்பாரு. நாங்க போய் நல்லா தரிசனம் பண்ணோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கண்குளிர தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அவரை. அந்த மாதிரி அற்புதமா போகர் செஞ்ச அந்த இன்னொரு சிலை எங்க இருக்கு, திருச்செங்கோடு இருக்கு. அதனால திருச்செங்கோட்டை கந்தர் அனுபூதியில வெங்கீரநாதன் பாடினார். அந்த மாதிரி ஒரு அற்புதம் போகரால செய்யப்பட்ட 2 சிலையில ஒண்ணு பழனியில இருக்காரு, இன்னொருத்தர் திருச்செங்கோடுல இருக்காரு. இதை நிறுத்திடுவோம். அடுத்து இவருடைய தகவலை இன்னொரு நாளைக்கு பேசுவோம். சந்திராயனை கண்டித்து அதனால முடிச்சுக்கலாம். திருச்சிற்றம்பலம் இந்த முருக